ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். காரம் அதிகமான மிளகாய் தூள் இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மசாலா அதிகமாக சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பிஞ்சளவு வறுத்து பொடிச்ச வெந்தயம். சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 2 பிஞ்சளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் பொடித்த மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. புளிப்பு சுவைக்கு தயிர் அல்லது பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு அல்லது புளி ஏதாவது சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்க்கும் போது கத்திரிக்காயில் லேசாக கசப்பு தன்மை இருந்தால் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மசாலா நல்ல கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தால் தான் கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் பண்ணும்போது சரியாக இருக்கும். கத்திரிக்காயில் உடனே மசாலா வைக்கிறதா இருந்தால் தண்ணியில் போட வேண்டிய தேவையில்லை. முழுசாக வெட்டினதுக்கு அப்புறமா மசாலா வைக்கிறதா இருந்தால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். காம்பு பகுதியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள மசாலா வச்சிடலாம். மசாலா ரொம்ப வைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக வச்சதுக்கப்புறமா லேசாக அழுத்தி மேல் பகுதி இருக்கக்கூடிய மசாலாவை தனியாக எடுத்துருங்க. கத்திரிக்காயில் எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய மசாலா வேஸ்ட் ஆகாது. நம்ம கடைசியாக பயன்படுத்த போகிறோம். ஒரு சட்டி அல்லது பேனில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மண் சட்டியாக இருந்தால் இந்த மாதிரி லேசாக அலசி விட்டுக்கோங்க. 4-5 பல் பூண்டு லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காவை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிதமான தீ அல்லது ரொம்ப குறைவான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கும் போது அதோட ஈரப்பதமே சரியா இருக்கும். 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு வெந்திருக்கும். மறிச்சு விட்டுக்கலாம். திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 2-3 வாட்டி இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3/4 வாசி வந்திருக்கு. இதில் நம்ம மீதி வச்சிருந்த மசாலாவை இதுலயே சேர்த்துடலாம். மசாலெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் வேகாம இருந்ததுன்னா திரும்ப ஒரு வாட்டி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி மறைச்சு விட்டதுக்கு அப்புறமா திறந்து வச்சு 1 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் மசாலா ஃப்ரையோட ஒரு அப்பளம், தயிர் அல்லது கொஞ்சம் ரசம் இருந்தாலே போதும். வேற எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.